நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் காரணமாக அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அங்குள்ள கட்டிடங்கள் அனைத்தையும் அடித்துச் செல்லக்கூடிய நெஞ்சை உறைய வைக்கும் காட்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நேபாள வெள்ளத்தில் 400க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மற்றும் 100 தமிழர்கள் சிக்கியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களின் நிலை என்ன என்பது இதன் பிறகுதான் அறிவிக்கப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து முன்னாள் ராணுவ அதிகாரி கர்னல் மலையப்பன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார். வணக்கம் சார். வணக்கங்க சார். இந்த மாதிரி எதிர்பாராத நேரத்துல திடீர் நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது ராணுவ வீரர்கள் தரப்பிலிருந்து இல்ல மீட்பு படை தரப்பிலிருந்து முதல் நடவடிக்கையா என்ன நடவடிக்கை மேற்கொள்வாங்க? இந்த மீட்பு நடவடிக்கையில எது துரிதப்படுத்துவாங்க? மீட்பு நடவடிக்கையில் முதல்ல ரெக்கிங்க எந்த இடத்துல வந்தது, எதனால வந்ததுன்னு பார்ப்பாங்க. அங்கே நேபாளத்தில் வந்தது மலை சார்ந்த இடம், அது நிலச்சரிவு ஆயிடுச்சு. நிலச்சரிவு ஆயிருக்குது. ரிவர் ஓரளவு அவங்களுக்கு ரிவரில் உள்ள இன்ஜினியர்ஸ் எக்யூபடிச்சு இடம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நிலைமை மோசமான ஈவன் பார்க்கறதுக்கே அங்கே இந்த விசுவலிட்டி குறைவாக இருக்குது. திடீர்னு பனிமலை இடிஞ்சு விழுந்து அது ஆறாக வந்ததுனால ஸ்பீட் அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பக்கத்தில் இருக்கிற இராணுவத்துக்கு அங்கே உள்ள அந்த ஏரியா ஃபுல்லாக தெரியும் எந்த மாதிரி இடம் என்ன அப்படின்ட்டு. அதனால அங்கே உள்ளதை ரெக்கி பண்ணுவாங்க. ப்ரிஃபரபிளி ஹெலிகாப்டரில் பண்ணி பார்ப்பாங்க. ஹெலிகாப்டர் இப்போ இங்கே மழை பெய்யறதுனால ஹெலிகாப்டர் கூட போக முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால ஒரு பெரிய சவாலாக இருக்குது. அவங்க வெரி ப்ராப்ளம். இது மாதிரி வந்ததே கிடையாது. ஏன்னா பனிமலை உடைஞ்சு வந்ததுன்னா எதிர்பாராத அளவுக்கு அப்படியே தூக்கிட்டு போயிருக்குது. எல்லாம் பில்டிங்கை உடைச்சிருக்குது, மழை சரிஞ்சிருக்குது. இப்படி ராணுவம் அவங்க ஃபுல் ட்ரை பண்ணுவாங்க. அது நேபாள் ஆர்மியில் ரிசோர்ஸஸ்லாம் கொஞ்சம் நம்ம ஆர்மி மாதிரி இருக்காது. பெரிய நிறைய பேர் ஒரு 500 பேர் காணாமல் போனதுனால மேற்கும் பண்ணி ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். சார், நீங்க சொன்ன மாதிரியே ஹெலிகாப்டர் தரையிறங்குவதற்கு கூட அங்க வழி இல்லாத நிலையில மீட்பு பணிகளுக்கு வேறு எந்த விதமா பயன்படுத்துவாங்க? அந்த இடத்தை எப்படி போய் ரீச் பண்ணுவாங்க? வேறு வழி இருக்கிறதா? அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணா அப்புறம் ரோடு மூலமா ட்ரை பண்ணுவாங்க. பக்கத்தில் உள்ள ஆர்மி கேம்ப்ஸ் அலர்ட் பண்ணி பை வாக் கூட போவாங்க. என்னென்ன முடியுமோ எல்லா மீன்ஸ்லையும் போய் அதை அப்ரோச் பண்ணுவாங்க. அவ்வளவு ஆற்றுல அடிச்சுட்டு போயிருக்குன்னா கொஞ்சம் வெரி டிஃபிகல்ட் இது தெரிஞ்சுக்கிறது கூட. ஏன்னா அவ்வளோ வேகமாக ஆறு போயிருக்கு, அவ்வளோ தண்ணி போயிருக்குது. முதல்ல இவங்க அப்ரோச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். யார் என்னென்ன இருக்குது, கம்யூனிகேஷன் இல்லை. ரொம்ப டைட் சிச்சுவேஷன் தாங்க. சார், எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களுடைய தகவல் நன்றி சார். நன்றிங்க.